சரணம் தரணம் தரணம். ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் தரணம் தரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் தரணம் சரணம். பார்ப்போற்றும் துய துய தேவனே மேராஜனே எங்கள் நாதனே பயம் யாவும் நீக்கும் துணையானீரே சரணம் தரணம் சரணம் சரணம் தரணம் சரணம். ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே சரணம் 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 சரணம். ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே ஆவியான சரீரத்தை படைக்கிறேன் சரணம் 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 சரணம். ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சீத்தம் செய்ய அருள்தாருமே எந்தன் சீத்தம் யாவும் கொடுத்தீரே சொந்தமா என்னை ஏற்று ஆட்கொள்ளும் சரணம் 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 சரணம். ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன் மனதார உம்மை என்று போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் 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 சரணம். ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் ஆத்மநாதனின் மலரடிக்கு கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? ஆண்டவருடைய கூடாரத்திலே தங்க வேண்டுமானால் அவருடைய கூடாரத்திலே ஆராதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். இந்த புதிய மாதத்தில் கூட தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று
பாக்கியமான ஒரு நிலையை அடைய ஆண்டவர் நமக்கு விரும்புகிறவைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் யார் வாழ்பவன், தங்கி குடியிருப்பவன் யார்? ஆம், உத்தமனாய் தினம் நடக்க வேண்டும், நீதியிலே நிலைநிற்க வேண்டும், மனதார சத்தியத்தை பேச வேண்டும். தினந்தோறும் பேசணும். ஒரு நாள் மட்டும் பேசி விடுறதில்லை. தினந்தோறும் சத்தியத்தை பேசணும். தினந்தோறும் நீதியை பேசணும். நீதியாக இருக்கணும். சத்தியத்தின்படி நடக்கணும். பேசுகிறது மாத்திரமல்ல, சத்தியத்தின்படி நடக்கணும். தேங்க்யூ ஃபாதர். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவரே. மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவரே. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் கூறாமல், தோழருக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் கூறாமல், தோழருக்கு தீங்கு செய்யாமல், இன்மையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவரே. இன்மையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவரே. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரே, காலமெல்லாம் கானம் செய்பவர். கர்த்தருக்கு பயந்தவரே, காலமெல்லாம் கானம் செய்பவர். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாரோ அவராமல் இருப்பவரே. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாரோ தவறாமல் இருப்பவரே.
ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளிலே சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய கூடாரத்தில் தங்குகிறவர் யார்? உத்தமனாயிட்டு நடக்க வேண்டும், நீதியிலே நிலை நிற்க வேண்டும், மனதார சத்தியங்களை பேச வேண்டும். சில வேளை ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமையை நிலைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமை நம்மை படுத்துவாராக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து நாம் இரண்டு ஆண்டவருக்கு சொல்லி அவரை எழுந்து நின்று பாடி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நம்மை ஒருவரையும் அவர் தள்ள மாட்டார், அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நீ உடைந்த பாத்திரம் போய்விடு என்று சொல்ல மாட்டார், அவசியமில்லை என்று சொல்ல மாட்டார். எடுத்து பாத்திரத்தை அவர் விரும்பின விதமாக செயல்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் வந்து எவரையும் தள்ளுவதில்லை, எவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் தேவா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர் உணர்ந்து பாடுவோம். திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு
உம்மை நோக்கி நம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எங்களை கைவிடுகிறவர் அல்ல, எங்களை கைவிடுகிறவர் அல்ல. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, கைவிடுவதில்லை. நோக்கி நிறுத்துகிறவனுக்காய் சோதரம். ஓ அன்பு தெய்வமே, ஓ அன்பு தெய்வமே, உன்னை அன்புடன் அழைக்கிறார். உன்னை ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. என்னை ஆண்டவரை நோக்கி பார். நீ எத்தனையோ எதையோ நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு விட்டாய். மனிதரை நோக்கி பார்த்தாய், வசதி படைத்தவர்களை நோக்கி பார்த்தாய், ஓ அளவுள்ளவர்களை நோக்கி பார்த்தாய், உன்னை உறவினர்களை நோக்கி பார்த்தாய். நீ வெட்கப்பட்டு போனாய், வெட்கப்பட்டு போனாய். நீ இயேசுவை நோக்கி பார், நீ வெட்கப்படைய மாட்டாய். இயேசுவை நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார், நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசுவை நோக்கி முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவரே வல்லவர், அவரே இரட்சகர். இயேசுவை நோக்கி பார், அவரே வல்லவர், அவரே இரட்சகர். இயேசுவை நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார். இயேசுவை நோக்கி தீர்மானங்களே, தீர்மானங்களே, நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார், அவரின் உன்னில் பெற்றிட. இயேசுவை நோக்கி பார், அவரின் உன்னில் பெற்றிட. இயேசுவை நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார், துன்பங்கள் துயரங்கள் தொலைந்து போகுமே. அப்பா இயேசுவை நோக்கி பார், துன்பங்கள் தொல்லைகள் தொலைந்து போகுமே. இயேசுவை நோக்கி பார். அப்படியே பார்ப்போம். நீ பார், நோக்கி பார், நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார், உறவால நோக்கி பார்,
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவார்கள். பாருங்கள் சொல்லுங்க. உமது திருநாமம் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது புலம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மை அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது உண்மையாய் சீராய் செய்கிறது ஒழுங்கா கிரமத்தோட ஏதோ ஏனோதான் ஒன்று கடமைக்காக நான் ஒன்று செய்கிறேன்றது இல்லாதபடி சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செஞ்சேன்னு சொன்னார். கர்த்தர் அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவே. சில வேளை நஷ்டங்கள் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டும். ஆண்டவர் இப்படி செய்வேன்னு சொல்றார். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. எல்லா கரங்களை வைத்து ஆராதித்து தேவனை மைப்படுத்தி பாருவோம். மருவே பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே, உமையண்டி ஆசி வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விடமாட்டேன். எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை, அப்பா, ஆராதனை உமக்கு. ஒன்றும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நாளெல்லாம் ஆராதனை. என் இதயம் மகிழ்கின்றது, என்னுடலும் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உமை பாடுவேன். என் இதயம் மகிழ்கின்றது, என்னுடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. முன்னே நிறைவான மகிழ்ச்சி உண்டு,
மாதம் முழுவதும் கடந்த மாதத்திற்கு நன்றி சொல்லியும் இந்த மாதத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சோர்தான் சிங் முன்பாக வந்து ஒப்பு கொடுத்து செபிக்கும்படி கேட்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவராகவே இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் கூட ராஜா இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து தீபமாக இருந்து அந்த நல்ல சுகத்தோடு பலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடும் ஜீவனை தந்து இந்த நாளை நாங்கள் காணும்படியாக பார்க்கும்படியாக தந்தீரே ஆண்டவரே. அந்த மகிமையான தீபமானது இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரை கூட இருந்து எங்களுடைய இருளில் எல்லாம் அழித்து முற்றிலுமாக நீக்கி அந்த தீபமானது எங்களுடைய வேத வசனங்கள் சுபங்கள் நீதி கற்பனைகளுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து நல்ல ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் வாழ்ந்து எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளின் வளர்ச்சி பெறும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த தீபமானது எங்களோடு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டு எதை அகற்ற வேண்டும் அகற்றி இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய ஆண்டவரை மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. கடந்த மாதத்தை காத்தது போல இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய மகிமை தொடர்ந்திருந்து இந்த தீபமாக தொடர்ந்திருந்து வழிநடத்தும்படிக்காக எங்கள் இரட்சகர் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நாம் அப்படி உட்கார் முன்பாக ஆண்டவருக்கு இந்த மாதம் செலுத்த வேண்டிய தோத்திர பலி செலுத்தியிருக்கிறோம். நாம் முடிந்த தேவன் நமக்கு கொடுத்ததை பொருட்களினால் தேவனை மயம்படுத்துவோம். மயம்படுத்தி நாம் அப்படியே உட்கார்ந்து விடலாம். உமக்கு மகிமை தருவீரோ, உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, அல்லேலூயா, நோக்கி பார்த்தீரே. நந்தியப்பா. தாழ்மையில் அடிமையில் நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்வீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஒரு நிமிஷம். புதிய மாதத்தில் நம்ம பிரவேசிச்சோம். எத்தனை பேர் அந்த ஆரம்பத்திலிருந்து தேவ பிரசன்னம் ஒரே வார்த்தைகள் நம்மை நோக்கி வருகிறதற்கு கர்த்தர் பதில் கொடுத்தது எத்தனை பேர் உணர்ந்தீர்கள்? கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் கொடுத்த பாடலை பாடிட்டே இருந்தோம். அதில் இந்த காரியத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஆன்சர். தேங்க்யூ. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லோரும் வந்தீங்களான்னு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மாதத்தில் முதல்ல ஒரு எங்களை போட்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இட் இஸ் ஓன்லி 1 hour த ப்ராமிஸ் சர்வீஸ். அண்டு ஒரு காலையில் உள்ளத்தில் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உம் நாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கிப்பார், நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார். எல்லாவற்றும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மூன்றாவது, இப்பொழுது நான் பாடல் பாட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அந்த முன்னே நேரம் அதோடு முடித்து நம்ம செய்திக்கு தான் போகிறோம். இது செய்தி தான் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, அப்பொழுது
காணிக்கை போட்டு நீங்கள் அமர்ந்து விடலாம் என்று சொல்லும் பொழுது உள்ளத்தில் எனக்கு பொழுது இந்த பாடல் எனக்கு முன்பாக வருகிறது. உமக்கு மகிமை தருகிறோம். அதில் தான் தாழ்மையில் அடிமையை சொல்லுங்கள், தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நோக்கி பார்க்கிறேன். சும்மா கடமைக்கெல்லாம் நம்ம 1ஆம் தேதி தான் சொல்கிறேன். நீ எவ்வளோ பெரிய சீமானாயிரு, ஊழியக்காரனாயிரு, பெரிய கோடி பணம் கொடுக்குறவனாயிரு, யூ டோன்ட் கம் டு சர்வீஸ். தெளிவாக சொல்கிறேன். நீ இருந்து ஆராதனையில் தேவனை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் ஒன்று கொண்டு கிரியை செய்யணும். அதுதான் இன்மை விஷன். நான் மாத்திரம் இல்லை, நான் பெற்ற மகிமை சபையில் இருக்க ஒவ்வொருவரும் காணணும். இல்லைன்னா நான் ஆராதனை நடத்தி வேஸ்ட்டு. இந்த பாடலை பாடும் பொழுது கூட அதில் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதில் ஒரு வார்த்தையை கொடுத்தார். சில வேளை நஷ்டம் வந்தாலும் கர்த்தரை நோக்கிப்பாங்க. ஓகே, இந்த புதிய மாதத்திலும் புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 6 verse 1 ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்குற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். ஒரு விசுவாசத்துக்காக இந்த வார்த்தையை நான் முன்பாக வைக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். எவ்வளவுதான் உன் இருதயம் கடினப்பட்டாலும், பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டாலும், கர்த்தருடைய மகிமை போகவே போகாது. நம்மை விட்டு, சபையை விட்டு போகாது. நீ ஓடணும் இப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்திருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக பார்வோனுடைய இருதயத்தை உடைச்சி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை ஆராதிக்கும்படி கொண்டு போக கர்த்தர் வல்லமை உள்ளவராக. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தையை வச்சுட்டே நம்ம பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை எழுப்புதலை நமக்கு தருவார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர்களை நோக்கி பார்க்குறவர்களை அவர் வெட்கப்பட விட மாட்டார். ஓகே, ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்து நம்மை கர்த்தர், அதாவது அந்த தீர்மானத்தை, சில வேளை நாம் தீர்மானத்தை எடுக்கிறோம், அதை காத்து கொள்ள தேவனுடைய கிருபை தேவை என்பது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். சில காரியங்களில் நான் குடும்பத்தில் இப்படி இருப்பேன், என் வாழ்க்கையில் வாலிபத்தில் இப்படி இருப்பேன், சபையில் இருப்பேன் அப்படின்னு திருமணமான பிறகு இப்படின்னு சம் ஆஃப் டேக் டெசிஷன், அதை காத்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை நம்ம கொடுக்குறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 6. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கை அடித்து கொடுத்தாயானால், நீ சிநேகிதன் உனக்கு வேணும், அந்நியனுக்கு நீ கையெடுத்து கொடுத்தால் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு யாராக இருந்தாலும் சரி, ஆனால் நீ தேவனுக்கு பிரியமில்லாத, வசனத்தின் அடிப்படை இல்லாத, கனிகள் இல்லாத காரியத்தில் நீ ஒத்து போனேன்னு சொன்னால் அது தேவனுக்கு பிரிய இல்லைன்னு சொல்கிறார். அது நீ இடரல் உண்டாக்குற, உன் குடும்பத்துக்கு உண்டாக்குற, உங்கள் பெற்றோருக்கு உண்டாக்குற, உங்கள் சபைக்கு உண்டாக்குற, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு எல்லாருக்கும் இடரல் உண்டாக்குற. ஒரு நாளைக்கு அது நிச்சயமாக வெளியே வரும். இவன் இப்படி பேசினான், இவன் இப்படி பேசினான், இவன் என்னை இப்படி சொன்னான்ட்டு. வி ஆர் கேர்ஃபுல். நீ ஒரு மனம் இருமனமாக நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மனம், இருவர் ஒருமித்து கூடும் நாமத்தில் ஆண்டவருடைய மகிமை இருக்குது. இருவர் ஒருவர் மூவர் நாம் இணைந்து செபிக்கும் பொழுது அங்கே ஒன்னஸ் உண்டாகும். இதைத்தான் நீ காணணும் உன் வாழ்க்கையில். அதனால் ஒரு ஆண்டவர் ஒரு நீ எடுக்கிற வாழ்க்கை காரியங்களில் நான் இப்படி இருக்கணும்னு எந்தெந்த தீர்மானம் எடுத்திருந்தாலும் ஒரு எச்சரிப்பாக வார்த்தைகளை நிதானித்து பேசணும். ஐயோ, எங்கள் பிரதர், எங்கள் சிஸ்டர் நல்லா பேசுகிறாங்க,
அப்படின்னு நீ வாயை விட்டேன்னா உனக்கு ஆபத்து வருதுன்னு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறேன். நான் நல்ல காரியத்துக்கு நீ இணைஞ்சி நீ செயல்பட்டேன்னா அது உன் வாழ்க்கையில் மீண்டும் அது உனக்கு கனி கொடுத்து கொண்டே இருக்கும். யாரும் உன்னை குற்றப்படுத்த முடியாது என்று ஆண்டவர் இந்த நாளிலே 2வது வசனத்தில் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். நாளைக்குள்ள வசனம் அதுதான். உன் வாயின் வார்த்தைகள் அப்படி எனக்கு சொன்னவங்க அப்படின்னு கடைசியில் எச்சரிப்பார்ப்போம். இதில் ஒரு சின்ன உதாரணத்தை தான் கொடுத்துட்டு கடந்து போ. ஆண்டவர் இந்த நாளில் நானும் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார். யார்கிட்ட நீ எப்படி பேசுகிற அப்படின்னு. ஸோ பிரசங்கியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கு உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. எல்லாம் பூமியில் பார்க்கும் பொழுது இதுதான் நடக்குது, இல்லாமல் இல்லை. விசுவாச குடும்பத்திலே நடக்குது, ஊழியக்கார குடும்பத்திலே நடக்குது, புறஜாதிகளின் குடும்பத்திலே நடக்குது. எல்லாம் இப்படிப்பட்ட இதுதான். ஒவ்வொன்றையும் அவங்க சம்பத்து எல்லாவற்றையும் அதையே இது பண்ண தீங்கு தான் நடக்குது அப்படின்றத எங்கள் சாலமோன் ஞானியின் மூலமாக அவர் உரைக்கிறார். ஏன்னா அவர் அந்த காரியங்களெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். பார்த்து அந்த விளைவை எடுத்து சுட்டி காட்டுகிறதை பார்க்குறோம். 2வதாக பாக்கியமானவரின் ஆலோசனையை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நம்மை பாக்கியமாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். எந்த நிலையிலும் நாம் இடறி போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி கர்த்தர் நிறுத்துவார். சில வசனங்களை நாம் நோக்கி பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது நாம் அவரோடு அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போகும் பொழுது கர்த்தர் இதை செய்வார். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர் காணணும், மனுஷ முகத்தை பார்த்து செய்ய வேண்டாமா? இயேசுவின் நாமத்துக்காக. இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, அவர் இப்படி பேசுகிறாரு, அவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்களை பிரியப்படுத்தணும் கொடுத்தாதான் அப்படின்னு மனுஷனை நீ பிரியப்படுத்துறதுக்காக செய்யாத, கர்த்தரை பிரியப்படுத்துறதற்காக செய்ய நான் ஒரு சொல்கிறேன். அவர் பரலோகத்திலிருந்து அவர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் இப்போ நான் ஒரு காரியத்தை செஞ்சேன்னா, இப்போ எனக்கு முன்னாடி இப்போ இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்குறோம், இதை நம்ம செய்கிறது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ரொம்ப இதாக பண்ணிட்டு நான் செய்கிறேன்னா மனுஷனுக்காக நீ செய்யாத, நீ என்னுடைய நாம மகிமைக்காக செய்யணும் ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறதே சுட்டி காட்டு. 2வது ஒரு காரியத்தை அப்படியே நம்ம பார்த்தோன்னா ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சில ஆலோசனைகளை முன்பாகவே தருகிறார் இந்த மாதத்தில். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. உன் வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவோம்? நாம் எந்த இடத்துலேருந்து நம்ம எதிலேருந்து விடுபட்டு நல்ல வழியில் போகணுன்னு தான் நாம் பார்க்கணும். கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைநிற்கலாம். நான் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்படி தான் இருப்பேன், என் பிறவி கூட பேய்க்கு கொடுத்தாலும் தீராது அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல கிருபை பெருகிறதற்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பாக்கியத்தை இல்லைன்னா சமாதானமே இருக்காது. கல்யாணம் ஆனாலும் சரி தான், கல்யாணம் ஆகட்ட பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட சுடுமூஞ்சி மாதிரி கோச்சிட்டு போயிட்டே இருப்பேன். பெற்றோரும் வேதனைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. திருமணமான பிறகு கனவு வேதனைப்பட்டு போயிட்டே இருப்பான். நீ உட்காந்துட்டு வேணாம் வேடிக்கை பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு கடவுள் இல்லைன்னா ஒரு உண்மையான ஒரு தேவ பிள்ளைன்னா தூக்கித்து கொண்டே இருப்பேன். ஆனால் அந்த பாரம் இருந்தேன்னா ஐயோ நான் இப்படி பண்ணி அனுப்பினேன்னே அவங்களுக்காக வேண்டுதல் செய்வேன். கர்த்தர் நம்மை பார்த்து அதை தான் சொல்கிறேன். நீ என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாமா? நிற்கக்கூடாது, அதை அகற்றணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு அகற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? உங்களுக்கு யார் மேலாவது உனக்கு கோபம் இருக்குன்னா நேர நீ போய் அங்கே போய் அநீதி கலகம் பண்ணுறவிட்ட போகாத. குடும்பத்தில் கூட இந்த காரியம் இது பொதுவாக எல்லா இடத்துலையும் உள்ளதான். கணவன் மேலே கோபம்னா நீ கணவன் மேலே பேசி தீர்க்கணும், மனைவி மேலே கோபம்னா பேசி தீர்த்துடணும். யார் மேலே எது இருக்கோ நேரடியாக பேசணுன்னா தீந்துடும். இல்லை உள்ளே வச்சுட்டு இருந்தேன்னா
அது கலகம் ஏற்றிட்டே இருப்பான். முதல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தார்ல, ஆமாம் அவங்க இப்படி தான் செய்வாங்க, இப்படி தான் இருப்பாங்க, எனக்கு தெரியும், அதனால தான் நான் இப்படி நடக்கிறேன். உன்னையும் கொஞ்சம் கூட வலுக்கட்டாமல் ஏற்றி விடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பாஸ்டர் இப்படி தான் பேசுவார், அவர் இதெல்லாம் சொல்லி தான் இருப்பார். நமக்கு போனால் நிம்மதியே இருக்காது. ஆனால் இப்போ நிம்மதி இருக்காது, நீ தேவராட்சியை நீ போவேன். அதுக்காக தான் சொல்லி, அது தெரியும், உனக்கு சமாதானம் உண்டாயிரும், குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கும், நீ போகிற இடத்துல நல்ல பேர் வாங்குவேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றி விட்ருவாங்க. கலகம் கொஞ்சம் ஸ்குரு ஏற்றி, அதனால தான் நான் இப்படி நடக்கிறேன், நான் அப்படி தான் இருக்கிறேன், எனக்கு தெரியும், அதனால தான் நான் இப்படி பிஹேவ் பண்ணுறேன். இதெல்லாம் தூக்கி எரிஞ்சு பழைய மனுஷனை கலைந்து வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. வெறும் வழக்கு ஏதாவது இருக்குதுன்னா டைரெக்டாக பேசும் பொழுது அது சரியாயிடும். இந்த பாருங்கள், எனக்கு உங்கள் மேலே ஒரு ஆத்திரம் இருக்குது, அதை உள்ளே இருக்கிற வரையிலே நம்ம ஜெபிக்க முடியாது, அடுத்த மேலான காரியத்தை காண முடியாது. ஆமாம், இப்போ சின்ன எனக்கு இப்போ உதாரணமாக அந்த குழந்தை சாய் போட்டு விளையாடிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு செய்தி, பாரதி வீட்டில் தான் இருக்குதுன்னாங்க. அப்போ ஏன் பாரதி ஏன் இங்கே வரலன்னு ஒரு பேச்சுக்கு அது ஒரு உதாரணத்துக்கு. இல்லை அந்த பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஓடின்னு, பிள்ளை போயிட்டு இருந்த என்ன முதல்ல என்னன்னு பாருங்களேன், உள்ளே அவங்களுக்கு இருக்குது பாரதி வரணும்னு, பாஸ்டர் திட்டுவாரோ அப்படின்னு நினைக்கிறது இருப்பாங்களோன்னு தெரியல. நீ சொன்னால் தானே அதுக்குரிய விளக்கம் கிடைக்கும். உள்ளே வச்சுட்டு இருந்தால் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது திடீர்னு அது பார்க்கும்போது அந்த உதாரணம் வர்றதுனால சொல்கிறேன். ஒன்று, அதில் தேவன் நம்மை நடத்துவாராக. அதே 2 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்கிறார். இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். நீ ஒட்டி கொள்வது தப்பில்லை, ஆனால் நல்ல காரியத்துக்கு ஒட்டி கொள்ளணும், தீமைக்கு நீ ஒட்டி கொள்ளாத, நீ நன்மையை இழப்ப. தேவன் எங்களை அதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய இருதயங்களை சோதித்தறிய வச்சுக்கிறார், பேசுகிறார் ஆண்டவர் எங்களோடு, அவங்களுடைய வாழ்க்கையை நடக்கைகளை காட்டுறார். ஸோ உடனே இவன் எல்லாம் உத்தமனா அப்படின்னு நீ நினைப்பேன். ஸோ நாங்கள் உத்தமமாக ஆண்டவர்கிட்ட நாங்கள் பதில் சொல்லுவோம், ஆண்டவர் எங்களை கேட்பார், கணக்கு கொடுத்தணும் நானும். அதனால் ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கோ. நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, அவ்வளோதான். நரகத்துக்கு தான் நீ போயிடுவ, தேவ மகிமையை காண முடியாது, பாக்கியத்தை நீ அடைய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நேரத்தில் இவைகளை ஒரு காரியமாக நமக்கு சுட்டி காட்டுகிறதை நான் உணர்ந்து என் தேவ சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம், மணி போயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சுங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குற வேளையில் அவர் சொல்கிற வார்த்தை இதுதான். சகோதரே, ஒருவன் யாதொரு குற்றத்திலே அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. புத்தி சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ஸோ இது ஒரு ஆலோசனை. உபாகமம் 6:1 சொல்லும் பொழுது, நீ கட்டளைகளை சரியாக நீ கை கொள்ளுவாயானால் எல்லாமே அற்புதமாய் நடக்கும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். 3வது ஒரு காரியத்தை, பாக்கியமான நிலைக்கு வழி நடத்தும் பொழுது வரும் நிலையை கண்டு நீ சோர்ந்து போகக்கூடாது. பாக்கியமான நிலையில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகும் பொழுது, உபத்திரம் எல்லாம் வரும் பொழுது நீ சோர்ந்து போகக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆனால் அப்படியெல்லாம் வர்றோம், நீ நடத்த போகும்போது முறுமுறுக்கத்தான் செய்வாங்க, அதை கொண்டு நீ சோர்ந்து போகாதே என்றார். ஒவ்வொருவரையும் பாக்கியமான நிலைக்கு நீ நடத்தணும், நீ செய்கிறது செய்யணும் அப்படின்றார். உன்னுடைய வேலையை நீ சரியாக செய். ஏதோ பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நீ டிஸ்கரேஜ் ஆகாத அப்படின்னு நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். நம்ம நல்லது செஞ்சோன்னா செய்கிறவங்க செஞ்சுட்டே சொல்லிகிட்டே இருக்கட்டும், கர்த்தர் நம்மோடு இருப்பார், பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம்மா. அதில் ஆமேன், நன்றி. 4வதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் சுட்டி காட்டுகிறார். பாக்கியமான நிலையில், அதாவது நீ திரும்புன்றார், இந்த வழியில் நீ இருக்காது, திரும்பு. பாக்கியமான நிலைக்கு ஒரு தீர்மானம் எடுத்த ஒரு நிலைமையை நீ அதை அடைவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ எடுத்த தீர்மானத்தில் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தில் நம்ம எடுத்த தீர்மானங்களில் 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விதமாக அங்கே பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலிசாவிடத்தில் சொல்லுகிற, நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நீ முதல்ல வரணும், வந்து சொல்லணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இல்லை சொல்ல வேண்டியவங்கள்ட்ட பரிகாரம் கேட்குறவங்களிடத்துல சொல்லணும். முதல்ல நம்ம அங்கே பார்த்தோம்ல, யார்கிட்ட பார்த்து ஆலோசனை சொல்கிறாருன்னு, அவங்கள்ட்ட நீ சொல்லணுன்ற, நீ வா, அப்படி இருந்தால் ஒரு நன்மையை நீ காண முடியாது, நீ வா அப்படின்றார். அப்படி சமூகத்தில் வரணும், விண்ணப்பம் பண்ணணும், சொல்லணும், அதுக்குரிய பரிகாரத்தை தேடு, அப்படி இருந்துடாத அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறது பார்க்குறோம். என்னால் ஐயா ரொம்ப நெருக்கமாக இருக்குதுயா, இப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு அந்த புத்திரர் ஒருவன் எழுந்து நின்று சொல்லுகிறான். யாரு நீதிமான்கள் அல்ல, யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் அல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கும். அதை நாம் சரி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. வந்து அந்த சூழ்நிலையை, தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிற, நாம் முதலாவது நாம் கண்டவர்களிடத்தில் வெளிப்படுத்துவோம், 2வது கர்த்தரிடத்தில் நோக்கி பார்ப்போம், கர்த்தர் நமக்கு பரிகாரம் தருவார். ஆமேன்னு சொல்லுவோமா? சில வேளை உலகத்தில் நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, கர்த்தரிடத்தில் கிடைக்காது. அதான் நோக்கிப்பார், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. மனுஷனை நோக்கி பார்த்தோம், இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு பார்த்து வெட்கப்பட்டுட்டு இருக்கலாம். தேடி பார்க்கும் பொழுது அவங்கவுங்க சொகுசு வாழ்க்கைக்கு தான் தேடி போவாங்க. ஜஸ்ட் சம் ஆஃப் டைம் ஆல்சோ ஐ எம் டூயிங் திஸ் ஓவர். நோ, நீ வா தேவ சமூகத்தில். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் இந்த நாளில் கூட நம்மை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிற ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நீ ஆண்டவரிடத்தில் வா, அதை விட்டுட்டு வேறு எங்கேயும் போகணுன்னு தீர்மானம் எடுக்காத, இடறி போகாத. கர்த்தரே தெய்வம் என்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரிடத்தில் வாங்க, அதை விட்டு வேறு எங்கேயும் போக வேண்டாம். 33 கோடி தேவர்கள் உலகத்தில் இருந்தாலும் தேவனைப் போல ஒரு தேவன் உலகத்தில் இல்லை. தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு மாதிரியை வைத்து போனார். அவர் ஊழியம் செய்யும்படி வரவில்லை, அவர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தார். செய்து முன்மாதிரியை காட்டினார், இப்படி என்று காட்டினார். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஐ எம் எ ஜென்டில்மேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இது வேணும். நோ, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். குஷ்டோகத்துலேயும் போனார், எல்லா இடத்துலையும் போனார், உயர்த்தப்பட்டார், எல்லாம் செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ வா, மாறுங்கள், ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவேன்னு சொல்கிறார். இப்போ நான் இதெல்லாம் வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வரணும். திரும்பு, எவ்வளோ நாள் நீ திரும்பாமல் இருப்ப, திரும்புன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 6ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இந்த திரும்பணும் அவர் செபிக்கிறார், அவர் சொல்லி செபிக்கிறார். சங்கீதம் 6:1. நான் அதோடு சொல்லி முடிக்கிறேன். நாளில் தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இதுதான் தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை. இவைகளின்படி நடப்போம், தேவன் நம்மை வழி நடத்துவார். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் ஐயா, உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தாண்டியாதையும். ஆண்டவரிடத்தில் நம்ம வந்து சொல்லுவோம், வாருங்கள், வந்து ஐயா உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்குது, என்னை கடிந்து கொள்ளாதையா. அவர் கடிந்து கொண்டால் அவருடைய உக்கிரகம் அவர் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல, கடிந்து கொள்ளுவார், கோபத்தையும் எல்லாம் செய்வார், ஆனால் தண்டிக்க மாட்டார். தேவ சமூகத்தில் நீ வா, வந்து தேவனிடத்தில் முறையீடு, கர்த்தர் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். கடைசியாக ஒரு 2 வசனத்தை மாத்திரம் சொல்லுவோம். அதாவது நாம் தொடர்ந்து வருவோமானால் அநேகர் ஆச்சரியப்படும் விதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். இயேசுவின் நாம் பின் தொடர்ந்து வருவோமையானால் அநேகர் ஆச்சரியப்பட விதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நீங்கள் வீடுகளிலே உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். இந்த நாட்களில் தேவன் கொடுக்கிற
ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உணர்ந்து தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். யூ ஃபாலோ, அவரை பின்பற்றுங்க, அவரோட வாங்கன்றார். வந்ததுனால உண்டான காரியம் என்னென்னு பாருங்கள். அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் பல கேள்விகள் வருது. இவர் யார் என்னன்னு கேட்குறாங்க, அவரை குற்றப்படுத்துகிறாங்க. அப்படின்னாலும் அந்த இடத்துல அவர் போகிற கூட வரும் பொழுது இவர் ஓய்வு நாளாக போது செவையில் ஆச்சரியப்பட்டு உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவனுக்கு எங்கே இருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படி வந்தது? கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மகிமை. தொடர்ந்து அப்படியே கீழே பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா, அதாவது இன்றைக்கு நாளைக்கு இந்த மகிமை ஆண்டவர் செய்வார். இந்த வசனம் இன்றைக்கி பார்க்கும் பொழுது அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தை அவரை பின்பற்றி நீ வருவேன்னு சொன்னார். இந்த அற்புதமான மகிமையை கர்த்தர் நாளைக்கு நமக்கு செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் லுக் சாப்டர் 6:1. ஆமென். பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியாய் நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமித்தி தின்றார்கள். அவர் கூட போனோன்னா என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். அந்த சீஷர்கள் கதிர்களை எடுத்து சாப்பிட்டாங்க. உடனே குற்றம் கண்டுபிடிச்சாங்க. பரிசேயரெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற பதிலை ஆண்டவர் கொடுத்து அவர்களை அந்த இடத்துல அவர்களை காப்பாற்றினவர். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் செய்வார். அவரை பின்தொடர்ந்து சும்மா மனுஷனை பின்தொடர்ந்து ஓடிட்டு எது பின்னாடியெல்லாம் ஓடுறதல்ல. வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 6:1. இந்த பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும். கர்த்தர் நமக்கு அதை செய்வாராக. அவர் நிச்சயமாக அவரை பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு, அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இதை செய்வார். ஆட்டுக்குட்டியானவரின் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்கள் கொண்டு என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ இந்த நாளிலே விட வேண்டியவைகளை விட்டு தேவனை நோக்கி வந்து பார்ப்பாயானார் நிச்சயமாக இப்படிப்பட்ட செய்திகள் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வல்லமுள்ளவர் இருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் போதும், உலகத்தில் நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னை விந்தி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவ உயிர் வாழுமே, 1000 ஜீவ உயிர் வாழுமே, உம் வார்த்தையிலே ஒன்று அற்புதமே, உம் வார்த்தையிலே ஒன்றே. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே,
உம்மை எண்ணி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ, உம் துணையின்றி உயிர் வாழ எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறையா. அதற்கு நன்றி சொல்லி, நீ நன்றி சொல்ல வேண்டிய ஆளு, நீ முறுமுறுத்துட்டு இருக்கிற ஐயா. அதற்கென்று நன்றி சொல்லி ஐயா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீதி தந்தை, உங்க நினைவு மாத்திரம் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க தான் எங்க வாழ்வுல தொடர்ந்து நீர் இந்த மாத நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பார்வனுடைய இருதயத்தை அவன் எவ்வளவு கடினப்படுத்தி, எவ்வளவு அவன் மறுபடுத்தி, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் நீர் விடுகிறவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகளை மீட்டு நம்மை ஆராதிக்கும்படி, தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நீ எதிர்பார்க்கிறதை நிறைவேற்றும்படி நம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்று இருந்ததற்காக ஸ்தோத்திரம், இன்றும் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மகிமைகளை நாங்கள் இந்த மாதங்களிலே கண்டு நமக்கு சாட்சியாய் வாழ உம்முடைய சமூகத்திலே வந்து பின்பற்றும் பொழுது ஆண்டவரே நீர் அந்த மகிமையின் காரியங்களை தருகிறதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் என்று சதா காலங்கள் நம்மோடு இருக்கிற அனைவரோடு கூட தடைப்பட்டவரோடு கூட இருந்த அவருடைய வருகை மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி கர்த்தர் செய்த சகல வாரங்களையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும்